வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கு வந்து 3 நார்மல் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருக்குது. அது 1 மீட்டர் அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 90 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணலாம். மார்க் பண்ணுற இடம் வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, மார்க்கிங் வந்து நம்ம ப்ளவுஸ் போடும்போது கஸ்டமருக்கு வெளியே தெரியாது. எப்பவுமே வந்து ஸ்லீவ் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். 4 ஃபோல்ட் பண்ணிக்கணும். 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து நான் ஒரு 1.5 இன்ச், நான் வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். இது ஏன் நான் இவ்வளோ வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா, ஸ்லீவோட ரவுண்டு வந்து மேலே வந்து இழுத்துக்கிட்டே போகுது, அதாவது சுருண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நான் கொஞ்சம் அதிகமான அலவன்ஸ் வந்து விட்டு 2 டைம் வந்து மடிச்சு எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் வந்து கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து விட்டுருக்கேன். 2 இன்ச் கிட்ட விட்டுருக்கேன். நான் பொதுவாக வந்து 1.5 தான் விடுவேன். அதனால நான் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேன். கூட பேக் சைட்லேயே நம்ம எப்பவுமே வந்து அளவு எடுக்கணும். கரெக்டாக இந்த லைனில் வந்து நம்ம ஸ்லீவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வந்து லென்த் வேணும்னு கேட்டிருந்ததுனால நான் 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து நான் ப்ளவுஸ் வந்து வைக்கிறேன். 1/4 இன்ச் கூட இருக்காது, கொஞ்சமாக தான் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஸ்லீவ் வந்து என்ன ஷேப்பில் வருதோ நம்ம அப்படியே வந்து ஒரு ஃபிங்கர் வச்சு மார்க் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதில் வந்து ஸ்லீவ் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் போர்ஷன் கட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக நம்ம வந்து இப்போ பேக் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஈவனாக இல்லைன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எட்ஜஸ் வந்து ஓகேவாக தான் இருக்குது. அதனால நான் வந்து 1.5 இன்ச் அலவன்ஸ் மட்டும் விட்டுக்கிறேன். இது வந்து கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கான அலவன்ஸ் இது. ஸோ லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இந்த பிளவுஸோட இந்த சென்டர் டாட் இருக்கும் இல்லையா, டாட்டும் ஷோல்டர் ஜாயினிங்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக ரொம்ப இழுக்கக்கூடாது, நார்மலாக இழுத்துட்டு இந்த லைனுக்கு மேலே வச்சு நம்மளோட பிளவுஸோட ஃபுல் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிட்டு ஷோல்டர் சைட் வந்து நம்மளை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஃபுல் லென்த் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம பிளவுஸ் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நான் 1/4 இன்ச் விட்டுருக்கேன் அலவன்ஸ்க்காக. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி போட்டுட்டு கரெக்டான அளவு நம்மளுக்கு முள்ள தள்ளி ஒரு மார்க்கிங். இது வந்து இந்த இடம் தான் நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி ஷோல்டரோட கரெக்டான அளவு, அதுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் எது விடுறீங்களோ நீங்கள் அந்த அளவில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஹிப் வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த கர்வ் ஹார்மோன் கர்வ் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங், அதுக்கு மேலே இன்னொரு மார்க்கிங். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹார்மோன் கர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். 7.5 இருக்கு. செஸ்ட் ரவுண்ட் வந்து கரெக்டாக வந்து 8.75 9 இருக்கு. ஸோ நம்ம இழுத்தோம் அப்படின்னா கரெக்டாக 9 வரும். நான் ஒரு 3 ஃபிங்கர் மட்டும் வச்சு அந்த ஆமுல்கோட மார்க்கிங்க்கு பிளவுஸில் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த பிளவுஸ் வந்து எடுத்துடலாம். இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். இதே மாதிரி இங்கே வந்து லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த லைனுக்கு மேலே வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே மார்க் பண்ணிப்போம் இல்லையா, இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹார்மோன் கர்வ் ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள மிட் பாயிண்ட் 5.25 இருக்கு. நான் 2.5 2.6 வந்து மார்க் பண்ணுறேன். இதுதான் வந்து செஸ்ட் ரவுண்ட் இல்லையா, இங்கேருந்து ஒரு 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கர்வ் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, நான் வந்து 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மூணுமே வந்து ஜாயின் ஆகுற மாதிரி இந்த ஸ்கேலை வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஹேண்டாக கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 7.5 ஓகே 7.15 வருது. ஓகே, இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. 1.5 இன்ச் வந்து அலவன்ஸ்க்காக விட்டுடலாம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச் டாட்காக, அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு
கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம நெக்கை வந்து ஷேப் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பேக் போர்ஷன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அந்த பேக் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நாச்சஸ் கொடுத்தாச்சு. இப்போ பேக் போர்ஷனும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த பேக் போர்ஷனை வச்சு இப்போ இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த ஹார்மோன் இந்த பேக் முடிகிற போர்ஷன் மார்க் பண்ணிக்கிறோம். செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கணும். இவ்வளோதான் நம்ம வந்து மார்க் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் எந்த இடத்துல முடியுது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துட்டு பக்கம் வந்து எப்பவுமே நம்ம ஃப்ரண்ட் பார்ட் அளவு எடுக்க யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். செஸ்ட் நல்லா மார்க் பண்ணிச்சு. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டு இப்போ நெக் போர்ஷன் வந்து இந்த கரெக்டான அளவு நெக் எப்படி வருதுன்னு பார்த்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ உள்ள தள்ளி வருது ஃப்ரண்ட் பார்ட். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து டாட் எங்கே வருதுன்றதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் எங்கே வருது அப்படின்றது பார்க்கலாம். செஸ்ட் ரவுண்ட் கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் வருது. $7.25 அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, நம்ம இதை மார்க் பண்ணியாச்சு. ட்ரா பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் கரெக்டான அளவில் வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டாட் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே எங்கே முடியுதுன்றதை பார்த்து மார்க்கிங்கும் நம்ம பண்ணணும். டாட் பிடிக்கிறது மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் வந்து மார்க் பண்ணிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அளவன்சி விட்டுட்டு தான் நான் மார்க் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த கொக்கிலேருந்து இந்த டாட்டு கூட 3.5 இருக்கு. ஸோ நம்ம இந்த லைன்லேருந்து நம்ம 3.5 அது எங்கே இருக்கோ நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து டேப் வச்சு 3 எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க்கிங். இந்த டாட் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். 1.25. ஸோ 1.25 வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ராப்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த லைனில் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து டாட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5. ஸோ 3.5 இங்கே வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஷேப் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு போர்ட் ஷேப்க்கு வந்து கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல 3.5 வந்து கரெக்டாக இருக்கு. வந்து நம்ம நெக் வந்து ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த டாட் ஆமூல் டாட் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை நான் மார்ப்பேன். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இருக்குது. அண்ட் இந்த ஆமூல் டாட்லேருந்து இந்த சைட் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 2.25 இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த டாட்டுக்கும் இந்த சைட் டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் இருக்குது. அதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எல்லா டாட்டுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட ஷேப்புமே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும் கரெக்டாக. அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல 2.5 மார்க் பண்ணி கொஞ்சம் உள்ள தள்ளி அந்த ஷேப் வந்து வரா மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லூஸ் விழாது. ப்ளவுஸில் வந்து சைடில் லூஸ் விழாது. ஸோ கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்ம நாச்சஸ் கொடுத்துக்கலாம்.
இதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டிக்கு துணி எடுத்து கட் பண்ணுறது, அப்புறம் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம வந்து மீதி இருக்க கிளாத்தில் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நமக்கு வந்து பேக் ஃப்ரண்ட், மெயினாக பேக் ஃப்ரண்ட் இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. மீதி இருக்க கிளாத்ல வந்து பட்டி போர்ஷன், இதுல இந்த பிளவுஸ் பீஸ்லயே வந்து 2 பட்டி வந்து இதுலயே வந்து அட்டாச் பண்ண போறேன். ஸோ அதுவும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கப்புறமா கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ கட்டிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு வந்து தேங்க்யூ.